Hi, let me today discuss the empirical formula and molecular formula. What is empirical formula? Empirical formula is the simplest whole number ratio of atom. இப்போ H2O, CH2O, HO இந்த மாதிரி இருக்கு. இப்போ இதில் என்ன 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கார்பன் 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் இருக்கிறது. இதில் வந்து ஒரு ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் இருக்கு. இப்போ எம்பிரிக்கல் ஃபார்முலாவுக்கும் மாலிகுலர் ஃபார்முலாவுக்கும் என்ன ரிலேஷன்ஸ் எப்படி இருக்கும், எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா, the actual number of atoms of each element present in one molecule that will be equal to molecular formula. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் if we take a water H2O, இது மாலிகுலர் ஃபார்முலா. இப்போ எம்பிரிக்கல் ஃபார்முலா என்ன இருக்குன்னா அதுக்கும் H2O தான் இருக்கு. ஏன் அப்படி கேட்டிங்கன்னா இதுதான் சிம்பிளஸ்ட் ரேஷியோவும் இருக்கு. சில டைம் இப்படியும் வரும். அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க, C6H12O6 இங்கே வந்து CH2O இருக்கு. இந்த C6H12Oவில் இஃப் யூ டிவைட் பை 6 யூ வில் கெட் கார்பன் 6 கார்பன் இருக்கு, டிவைடட் பை 6, ஹைட்ரஜன் 12/6, ஆக்சிஜன் 6/6 போட்டிங்கன்னா வில் கெட் 1:2:1. அப்போ ஒரு கார்பன் 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன். அப்போ ஒரு குளுக்கோஸ் மாலிகுலுடைய எம்பிரிக்கல் ஃபார்முலா என்னவா இருக்கும் அப்படின்னா, கார்பன் ஒரு கார்பன் 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன். தட் வில் பி தி எம்பிரிக்கல் ஃபார்முலா. ஃபார் எக்ஸாம்பிள் another ஹைட்ரஜன் பெராக்சைடு H2O2, 2 ஹைட்ரஜன் 2 ஆக்சிஜன் இருக்கு. அப்போ இதை என்ன சொல்லலாம்னா 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும், ஒரு ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் வரும். ஸோ தட் வில் பி ஈக்குவல் டு எம்பிரிக்கல் ஃபார்முலா. இப்போ ரெண்டுக்கு என்ன ரிலேஷன், எப்படி கண்டுபிடிக்கலாம், இந்த எந்த நம்பரால் டிவைட் பண்ணணும், அதாவது எம்பிரிக்கல் ஃபார்முலாவை எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து மாலிகுலர் ஃபார்முலா கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம எந்த ஈக்குவேஷன் வச்சு கண்டுபிடிக்கலாம்னா, n will be equal to, என்னங்கிறது அந்த ஃபேக்டர், மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர். n will be equal to மோலார் மாஸ், எந்த மாலிகுலோ அந்த மாலிகுலுடைய மாலிகுலர் மாஸ் டிவைடட் பை எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ். எம்பிரிக்கல் ஃபார்முலா தெரியும்னா அதனுடைய மாஸ் எவ்வளோன்னு இந்த டிவைட் பண்ணிங்கன்னா இந்த நம்பர் நமக்கு கிடைக்கும். ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இதே சேம் எக்ஸாம்பிள் CH2O எம்பிரிக்கல் ஃபார்முலா. இப்போ எம்பிரிக்கல் ஃபார்முலாவுடைய மாஸ் எவ்வளவுங்க, ஒரு கார்பன் 2 ஹைட்ரஜன், ஒரு கார்பனுக்கு 12, ஒரு ஹைட்ரஜனுக்கு 2 ஹைட்ரஜனுக்கு 2, ஒரு ஆக்சிஜனுக்கு 16. ஸோ 30 grams per mole. இப்போ கிவன் மாலிகுலர் மாஸ் வில் பி ஈக்குவல் டு, நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம் 180ன்னு அசியூம் பண்ணிக்கிறேன் நான். அப்போ 180 டிவைடட் பை 30 தட் வில் பி ஈக்குவல் டு 6. அப்போ n ஃபேக்டர் வில் பி ஈக்குவல் டு 6. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த எம்பிரிக்கல் ஃபார்முலாவை I have to multiply with 6. அப்போ CH2O 6 times போட்டால் C6H12O6. So this will be the molecular formula of the substance of a molecular mass 180 gram அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஓகே, I will go further. Another question. The molecular formula of a glucose is C6H12O6. Its empirical formula எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ மாலிகுலர் ஃபார்முலா கொடுத்துட்டாங்க, எம்பிரிக்கல் ஃபார்முலா கேட்குறாங்க. என்ன பண்ணணும், ரொம்ப சிம்பிள், யூ டிவைட் பை தி காமன் ஃபேக்டர். ஓகே, அப்போ C6H12O6, 12 ஹைட்ரஜன் அண்ட் 6 ஆக்சிஜன். காமன் ஃபேக்டராக நீங்கள் எதால் டிவைட் பண்ணலாம், 6ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 1:2:1. அப்போ என்ன வரும் நமக்கு, ஒரு கார்பன் 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன். ஸோ தட் வில் பி ஈக்குவல் டு CH2O. அப்போ ஆப்ஷன் ஏ வில் பி தி கரெக்ட் ஒன். ஓகேங்களா. Number 2, a compound has empirical formula CH2. It has a molar mass of 42 gram per mole. மாலிகுலர் ஃபார்முலா எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன கொடுத்துருக்குறாங்க, என்ன கேட்டிருக்குறாங்க அது பாருங்க. எம்பிரிக்கல் ஃபார்முலா கொடுத்துருக்குறாங்க. ஓகே, உடனே உங்களுக்கு என்ன ஒரு லிங்க் வரணும், n will be equal to molar mass divided by empirical formula mass. ஓகே, அப்போ மோலார் மாஸ் கொடுத்துருக்குறாங்க. அப்போ we can easily find out the formula. n ஃபேக்டர் தெரியும்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணணும். தட் இஸ் CH2. அப்போ ஒரு கார்பன் 2 ஹைட்ரஜன், தட் இஸ் 14 gram per mole. The n will be equal to molecular mass divided by empirical formula mass. That will be equal to 42. அவங்க ஆல்ரெடி கொடுத்துருக்குறாங்க. மோலார் மாஸ் எவ்வளோன்னு 42ன்னு கொடுத்துருக்குறாங்க. 42 டிவைடட் பை எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ் 14, that will be equal to 3.
அப்போ என்ன பண்ணணும்னா எம்பிரிக்கல் ஃபார்முலாவை CH2 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். You will get C3H6. That will be the answer. So we have an answer. So C. Another question. A hydrocarbon contains 85.7% carbon, 14.3% hydrogen by mass. The molar mass கொடுத்துருக்குறாங்க 56. இப்போ மாலிகுலர் ஃபார்முலா கேட்குறாங்க. இப்போ மோலார் மாஸ் கொடுத்துட்டாங்க, மாலிகுலர் ஃபார்முலா கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த ஈக்குவேஷன் படி நமக்கு என்ன வேணுங்க? N is equal to மாலிகுலர் மாஸ் டிவைடட் பை எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ். அப்போ அப்படியே பர்சன்டேஜ் எவ்வளோ கொடுத்துக்கிறாங்க? 14.3 டிவைடட் பை ஹைட்ரஜனுடைய அட்டாமிக் மாஸ் எவ்வளோங்க? 1. இப்போ 14.3 by 1 is equal to 14.3. இப்போ இந்த ரெண்டும் எடுத்துட்டோம்னா இந்த ரெண்டில் எது ஸ்மாலஸ்ட் நம்பர்னு பார்க்குறேன். 7.14 ஒரு கிடைக்குது, இன்னொன்று 14.3 கிடைக்குது. இதில் ஸ்மாலஸ்ட் எதுங்க? 7.14. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டு நம்பரையும் ஐ ஹாவ் டு டிவைட் பை த ஸ்மாலஸ்ட் நம்பரால் டிவைட் பண்ணணும். அப்போ பண்ணும்போது ரேஷியோ ஆஃப் கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் வில் பி 7.14 டிவைடட் பை 7.14, ஓகேங்களா? தட் வில் பி ஈக்குவல் டு 1. அப்புறம் 14.3 divided by 7.14, that will be equal to 2. அப்போ 1:2. That means 1 கார்பன் இருந்ததுன்னா, ஒரு கார்பன் இருந்ததுன்னா அங்கே 2 ஹைட்ரஜன் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்போ எம்பிரிக்கல் ஃபார்முலா வில் பி CH2. இப்போ எம்பிரிக்கல் ஃபார்முலா தெரியும். எம்பிரிக்கல் ஃபார்முலாவுடைய மாஸ் விட, ஏன்னா நமக்கு ஈக்குவேஷன் இதுதான் தெரியும். அப்போ எம்பிரிக்கல் மாஸ் வேணும். இப்போ CH2க்கு 12 + 2 14. அப்போ 14ம் தெரியும். இப்போ 56 by 14, that will be equal to 4. இப்போ 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் you will get CH2 4 times போட்டிங்கன்னா C4H8. So that will be the answer for it. ஓகேங்க. Question number 4, small difficult level. என்ன கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். எம்பிரிக்கல் ஃபார்முலா CH2 கொடுத்துருக்குறாங்க, வேப்பர் டென்சிட்டி 21 கொடுத்துருக்குறாங்க, மாலிகுலர் ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ இதுக்கான மாலிகுலர் மாஸ் வேணும், பட் அதுக்கு பதிலாக வேப்பர் டென்சிட்டி கொடுத்துருக்குறாங்க. இப்போ வேப்பர் டென்சிட்டிக்கும் மாலிகுலர் மாஸுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாலிகுலர் மாஸ் வில் பி ஈக்குவல் டு 2 இன்ட்டு வேப்பர் டென்சிட்டி. அதனால் 2 இன்ட்டு கொடுத்துருக்கிற வேப்பர் டென்சிட்டி 21ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது வில் கெட் 42 கிராம் பர் மோல் as a மாலிகுலர் மாஸ். அப்போ அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா வில் கெட் 42 டிவைடட் பை 14. இது 14 என்ன அப்படின்னா எம்பிரிக்கல் ஃபார்முலாவுடைய மாஸ், that will be equal to 3. அப்போ மாலிகுலர் ஃபார்முலா will be twice the empirical formula, that will be equal to 3C3H6. இதுதான் அதனுடைய ஆன்சர். தேங்க்யூ.